இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்ஜே இஷ்யூ. அதாவது வாய் திறக்கும் போது வலி, இல்ல வாய் திறந்து அப்படியே ஸ்டக் ஆயிக்கிறது. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் இருக்கு, இல்ல வாயை திறக்க முடியாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த எக்ஸசைசஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. ஸோ அதுக்கு நீங்க ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கலாம், இல்ல கண்ணாடி முன்னாடி ரிலாக்ஸ்டா நின்னுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கிளன்ச்சிங் த டீத், அதாவது உங்க பல்ல வந்து கடிக்கிற மாதிரி பண்ணும். இந்த கிளன்ச் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 3ல இருந்து 4 செட் வரைக்கும் பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட டங் வந்து உங்களோட பேலட் டச் பண்ணும். இப்படி டச் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. இதுவும் 20ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் இப்படி வி ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட காதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வச்சுட்டு மெதுவா அப்படியே ரப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 10 to 15 ரெப்படிஷன்ஸ் வரைக்கும் ரப் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ தம்பை வந்து உங்களோட காதுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இங்க இப்படி வச்சுட்டு உங்களோட ஜா மட்டும் ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணும். இந்த மாதிரி 10 to 15 ரெப்படிஷன்ஸ் வரைக்கும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டங்கை வந்து பேலட்ல வச்சுட்டு வாயை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் வந்து எவ்ரிடே பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ஜா சுற்றி இருக்கிற மசில்ஸ், அட் த சேம் டைம் உங்களோட ஃபேஷியல் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் உங்களோட மசில் பவரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பெயினோட ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு எக்ஸசைசஸ் பண்ணி உங்களோட மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.